ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானல் ஒன்று நான் அடுப்பில் வச்சுட்டு நான்ஸ்டிக் தவாவாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது தான் அடி பிடிக்காது நம்மளுக்கு. இப்போ நான் முந்திரி பயிரும் பாதாம் பயிரும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த நெய்யிலேயே அப்படியே அந்த பீட்ரூட்டையும் போட்டு சும்மா லைட்டாக கிண்டி விட்ருங்க. இது கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் பால் தான் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்கலை. பால் சேர்த்துனாக்கா அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இது போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இந்த காய் பீட்ரூட் முழுகிற அளவுக்கு பால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வைக்கிறேன் நான். அதாவது இது ஒரு 300 ml அளவுக்கு பால் இருக்குது. அதை ஊற்றி நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். மூடி வைக்கிறப்ப ஃபுல்லாக மூடாதீங்க. இது பாலாக இருக்கிறதுனால பொங்கி வெளியே நம்மளுக்கு அடுப்பு ஃபுல்லாக ஊற்றிடும். அதனால் தண்ணியாக இருந்தாக்கா நம்மளுக்கு அப்படியே உள்ளே கொதிக்கும். கொஞ்சம் ஒரு லைட்டாக மட்டும் மூடி வைங்க. இது பொங்கி வராது. அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ரொம்ப தீ வச்சிங்கனாக்கா பால் சுண்டிடும். பீட்ரூட் வெந்து இருக்கும், ஆனால் குழஞ்சி வராது. அதனால் மீடியம் தீயில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வரும். இந்த அளவுக்கு பீட்ரூட் வெந்து கிடைக்கணும். ரவை கூட அந்த பால் இருக்கக்கூடாது. ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கிறேன் நான். சால்ட்டு போட்டுக்கிட்டேன். இல்லை நம்மளுக்கு சர்க்கரையை அப்போ தான் எடுத்து கொடுக்கும். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை போடுறேன். 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு நான் 1/4 கிலோ சர்க்கரை போடுறேன். ஏன்னா பீட்ரூட்டே கொஞ்சம் ஸ்வீட்டு தான், அதனால் நான் கம்மியாக போடுறேன். இந்த சர்க்கரை நம்மளுக்கு கரைய இந்த மாதிரி தண்ணியாக விடும். நல்லா சுருண்டு வரணும் நம்மளுக்கு அல்வா. அப்படியே ஒன்றும் பயமாக நிறுத்தினாக்கா அது அல்வா மாதிரி இருக்காது. நல்லா நம்ம அந்த ஓரத்தில் அந்த வானலில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விடணும். அப்பப்போ கை விட்டுட்டிங்கனாக்கா அடி பிடிச்சிக்கும். இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நான் வறுத்து வச்ச முந்திரி போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். ரொம்ப நெய் விடுத்தனா ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஸ்பூன் வச்சிங்கன்னா அதில் ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கலாம். அவ்வளோதான் போதும். இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். அல்வா ரெடி. பீட்ரூட் அல்வா. சுட பீட்ரூட் அல்வா. இது 6 நாள் நல்லாயிருக்கும். நீங்களும் என்னுடைய மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரணுன்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு வரும். பீட்ரூட் அல்வா ரெடி. ஓகே, பாய்.